பிள்ளைகள் குடிக்கும் ஆவின் பாலில் கலப்படம் செய்து மன்னிக்கவே முடியாத குற்றத்தை செய்த மூர்த்தி இந்த தேர்தலில் டெபாசிட் வாங்காத அளவுக்கு தோல்வியுறுவார் என்று திமுக இளைஞரணி செயலர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக வேட்பாளர் சுதர்சனத்தை ஆதரித்து மாதவரம் பஜார் சாலையில் பரப்புரை மேற்கொண்ட அவர், சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று மீண்டும் முதல்வர் தலைமையில் ஆட்சி அமைவது உறுதி என்றார். மீண்டும் ஆட்சி அமைந்ததும் மகளிர் உரிமைத் தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் உறுதி தெரிவித்தார். பொன்னேரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகரரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட உதயநிதி திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு வாக்கு கேட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தவிக தலைவர் விஜய் பரப்புரை செய்ய 37 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. தவிக தலைவர் விஜய் காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபம் அருகே இன்று பரப்புரை செய்ய அனுமதி கோரப்பட்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த மாவட்ட காவல்துறையின் ஆய்வறிக்கை பரிந்துரையின் பேரில் தேர்தல் நடத்தும் அதிகாரி ஆயுஷ் வெங்கட் 37 நிபந்தனைகளுடன் பரப்புரைக்கு அனுமதி அளித்தார். அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோவை இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசியுள்ளார். இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், முக்கியமான தாதுக்கள், பாதுகாப்பு தொடர்பாக இருவரும் பேசியதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் இந்தியாவுக்கு வருவதை மார்க்கோ ரூபியோ எதிர்நோக்கியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மாதமாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென இடி மின்னலுடன் மழை பெய்தது. ஓமலூர், காமலாபுரம், எம் செட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் உதகை நெடுஞ்சாலையில் பாகுபலி என அழைக்கப்படும் காட்டு யானை திடீரென உலா வந்தது. உணவு தேடி வனத்திலிருந்து வெளியேறிய அந்த யானை வாகன போக்குவரத்து மற்றும் கடைகளை சற்றும் பொருட்படுத்தாமல் சாலையை கடந்து பவானி ஆற்றங்கரை நோக்கி சென்றது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்த நிலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருத்தணியில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் புறவழிச்சாலை வழியாக செல்வதால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த 300க்கும் மேற்பட்டோர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நகருக்குள் பேருந்துகள் வராததால் வியாபாரம் பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் நீண்ட தூரம் நடக்க வேண்டியிருப்பதாகவும் கூறி தேர்தலை புறக்கணிப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க நகராட்சி ஆணையர் 2 நாட்கள் கால அவகாசம் கேட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மகளிர் விடியல் பயண திட்டம் ரத்து செய்யப்படும் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பரப்புரை மேற்கொண்ட அவர் தமிழ்நாடு அரசின் முத்திரையும் மாற்றப்படும் என தெரிவித்தார். சிலிண்டர் சும்மா தாரேன், சும்மாலாம் தரமாட்டேன்னு சொல்றேன், தரமாட்டேன். போட்டா போடு, போடலைன்னா போ. இந்த ஓசி பஸ் ஓட்டுறதுக்கே போட்டு நாசமா போ. நான் ஓசி பஸ் ஓட்ட மாட்டேன், ஏசி பஸ் ஓட்டுவேன், காசு கொடுத்து போ. அவ்வளோதான் செய்ய முடியும். நல்ல பாதை தாரேன், பயணிக்க நல்ல பாதை தாரேன், தரமான போக்குவரத்து தாரேன், எரிக்க தடையற்ற மின்சாரம் தாரேன். ஏன் நானே உற்பத்தி செய்வேன். தமிழ்நாட்டு அரசு முத்திரை, இதுவரை இருந்த முத்திரையை தூக்கி எத்துற, இதை மாத்திரம் எல்லாம் அடிப்படை மாத்திரம். குன்னம் தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றால் 100 மாணாக்கருக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் சீட் வழங்கப்படும் என அக்கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் வாக்குறுதி அளித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் குன்னம் தொகுதி வேட்பாளர் சரண்யாவை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் திமுக தங்களை கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களின் பாதுகாவலராக காட்டிக்கொண்டு
மக்களை பயமுறுத்தி ஏமாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். உங்களுக்கு வந்து சேரும், தொகுதி மக்களை வந்து சேரும். எப்ப சரண்யாவை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கினால் வரும். மேற்காசிய போர் தாய்லாந்தில் உள்ள யானைகளையும் பாதித்துள்ளது. போர் காரணமாக எரிபொருள் விலை உயர்ந்துவிட்டதால் விமான கட்டணங்கள் உயர்ந்துவிட்டன. ஒட்டுமொத்த போக்குவரத்து செலவும் தாய்லாந்தில் வெகுவாக அதிகரித்துவிட்டது. இதனால் மேடாங் யானைகள் பூங்காவை காண வரும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டதாக பூங்காவிற்கான வருவாய் குறைந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யானைகளுக்கு உணவு வாங்க போதுமான பணம் இல்லாத நிலையில் பூங்கா ஊழியர்களை தங்கள் ஊதியத்தில் ஒரு பகுதியை குறைத்துக் கொண்டுள்ளனர். உணவகங்கள் மூடப்பட்டதால் பலரும் வேலை இழந்துள்ளனர். 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டை சுரண்டி கொழுத்த திமுகவை விரட்டுவோம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அதிமுக வேட்பாளர் ஜெயசுதாவை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர் அமைச்சர் ஏவா வேலுவை காட்டமாக விமர்சித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு துரோகம் செய்தவர் ஏவா வேலு எனவும் அன்புமணி ராமதாஸ் கூறினார். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலையை கண்டு அதிருப்தி அடைந்த வாக்காளர்கள் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என விரும்புவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் கே அண்ணாமலை தெரிவித்தார். பல்லடம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் கே பி பரமசிவத்தை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் மத்திய மாநில அரசுகள் இணைந்து தமிழகத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார். திமுகவின் தோல்வியை மக்கள் எழுதிவிட்டதாக பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் பெண்கள் போதும்டா சாமி என்கிற மனநிலையில் இருப்பதாக தெரிவித்தார். திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் குஷ்பு கூறினார். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தனது சுயநலத்துக்காக கொள்கையே இல்லாத ஒரு கூட்டணியை அமைத்துக் கொண்டதாக தாவேகா நிர்வாகியும் அக்கட்சியின் வில்லிவாக்கம் தொகுதி வேட்பாளருமான ஆதவர்ஜுனா விமர்சித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பேசிய அவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸை திமுகவிடம் அடகு வைத்து விட்டார் என்று காட்டமாக விமர்சித்தார். ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் அதிருப்தியில் உள்ளதாகவும் ஆதவர்ஜுனா தெரிவித்தார். விஜயின் வருகை இளைஞர்கள் மத்தியில் அரசியல் மீதான ஆர்வத்தை அதிகப்படுத்தியுள்ளதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கூறினார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜயால் இளைஞர்கள் அரசியலுக்கு வருவது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானது என்றார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நடத்திய தீவிர வான்வழி தாக்குதலில் ஹெஸ்புல்லா தலைவர் நயீம் காசிமின் மருமகனும் செயலருமான அலி யூசுப் ஹர்ஷி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இச்சம்பவம் குறித்து ஹெஸ்புல்லா அமைப்பு இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. காசா மற்றும் லெபனான் எல்லைகளில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஹெஸ்புல்லாவின் முக்கிய பொறுப்பாளர்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்தவுடன் மத்திய ஆயுதப்படை வீரர்களிடம் பாகுபாடு களையப்பட்டு தகுதியானவர்களுக்கு அனைத்து உரிமைகளும் சலுகைகளும் வழங்கப்படும் என ராகுல் காந்தி தெரிவித்தார். மத்திய ஆயுதப்படை வீரர்கள் தினத்தையொட்டி ராகுல் காந்தி பதிவு ஒன்றை இட்டுள்ளார். ஆயுதப்படை வீரர்களுக்கு பதவி உயர்வுகள், தலைமை பொறுப்புகள் மறுக்கப்படுவதாகவும் வெளியிலிருந்து வரும் அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் தரப்படுவதாகவும் ராகுல் காந்தி கூறினார். விமான விபத்தில் உயிரிழந்த அஜித் பவார் மனைவியும் மகாராஷ்டிரா துணை முதல்வருமான சுனேத்ரா பவாருக்கு எதிராக போட்டியிடுவதிலிருந்து காங்கிரஸ் விலகியுள்ளது. அஜித் பவார் விபத்தில் உயிரிழந்ததை அடுத்து பாராமதி தொகுதியில் அவரது மனைவியும் துணை முதல்வருமான சுனேத்ரா பவார் போட்டியிடுகிறார். எதிர்க்கட்சித் தலைவர்களை சந்தித்த சுனேத்ரா பவார் அவர்களின் ஆதரவை கோரினார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 10 ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க கோரி அவர்களின் குடும்பத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. காவல்துறையினரின் பேச்சுவார்த்தை நடத்தி அரசு நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக திரும்பப் பெறப்பட்டது. மீனவர்களை தண்டனையின்றி விடுவிக்க வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை வைத்தனர். தென் அமெரிக்க நாடான பெருவில் அதிபர் தேர்தல் வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இடதுசாரி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராபர்டோ சான்சஸ் குதிரையில் சென்று வாக்கு சேகரித்தார். தான் ஆட்சிக்கு வந்தால் பெரு நாட்டின் அரசமைப்பு சட்டத்தையே மாற்றிப் போவதாக ராபர்டோ உறுதியளித்திருக்கிறார்.
மத்திய பாஜக அரசின் எடுபடியாக தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றம் சாட்டினார். ஈரோடு மாவட்டம் கருமாண்டாம்பாளையத்தில் மதிமுக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர், முதல்வரின் வாகனத்தை சோதனை செய்யும் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பிரதமர் மோடி வரும் விமானத்தை சோதனை செய்வார்களா என கேள்வி எழுப்பினார். மதுரை சித்திரை திருவிழாவில் அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்க விரும்புவோர் உணவு பாதுகாப்புத்துறையின் அனுமதி சான்று பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 19 முதல் மே 3ஆம் தேதி வரை நடைபெறும் விழாவில் பக்தர்களின் நலன் கருதி உணவுகள் சுகாதாரமான முறையில் வழங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிர்வாகிகள் FSSAI இணையதளத்தில் ₹100 செலுத்தி முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொகுதியில் திமுக வேட்பாளர் தங்கம் தென்னரசு எரம்பட்டி, PM புதுப்பட்டி, பண்ணை மூன்றடைப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். மதுரை மேலூரில் தனியார் மண்டபத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் வணிக வரி அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் திமுக வேட்பாளர் மதியழகன் அறிமுக கூட்டத்தில் அமைச்சர் சக்கரபாணி பங்கேற்று வாக்கு சேகரித்தார். அப்போது தமிழகத்தில் திமுக மீது மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவதாக சக்கரபாணி தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் அப்துல் சமதுவை ஆதரித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தாவேக வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி தொகுதியில் தாவேக வேட்பாளர் ஸ்ரீநாத் முத்துநகர் கடற்கரையில் நடைபயிற்சி மேற்கொண்டவர்களிடம் விசில் சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு வாக்கு சேகரித்தார். வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் தாவேக வேட்பாளர் கிங்ஸ்லி ஜெரால்ட் பரப்புரையில் ஈடுபட்ட போது பெண்கள் அவரை ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். தாம்பரம் சட்டமன்ற தொகுதி தாவேக வேட்பாளர் கில்லி சரத்குமார் தாம்பரம் தொகுதிக்குட்பட்ட ராஜகீழ்ப்பாக்கம், மாடம்பாக்கம், அகரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்காளர்களின் கவனத்தை ஈர்க்க வேட்பாளர்கள் சிலர் வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் அணக்காவூர் ஒன்றியம் புரிசையில் அதிமுக வேட்பாளர் முக்கூர் சுப்பிரமணியன் டிராக்டரை கொண்டு விவசாய நிலத்தில் புழுதி ஓட்டி வாக்கு சேகரித்தார். தருமபுரி சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் மாதைமங்கலம் கிராமத்தில் பலகார கடையில் வடை சுட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சேலம் மாவட்டம் எடப்பாடி வாரச்சந்தையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேட்பாளர் கோவிந்தராஜ் காய்கறி விற்பனை செய்து வாக்கு சேகரித்தார். திருப்பூர் தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் காடேஸ்வரா தங்கராஜுக்கு ஆதரவாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஹிந்தியில் பாட்டு பாடி வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வில் திருப்பூரில் கடை வைத்துள்ள வட மாநிலத்தவர் மற்றும் தொழில்துறையினர் பங்கேற்றனர். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் SP வேலுமணி சாடிவயல் அருகே சீங்கப்பதி மலைவாழ் குடியிருப்பில் வாக்கு சேகரிக்க சென்றபோது பழங்குடி மக்களோடு இணைந்து நடனமாடினார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் மொத்தம் 4618 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளனர். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 3998 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. மொத்தமாக 7599 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் 2460 வேட்புமனுக்களை தேர்தல் ஆணையம் நிராகரித்தது. 521 வேட்புமனுக்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 79 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். குறைந்தபட்சமாக அம்பாசமுத்திரம் தொகுதியில் 5 வேட்பாளர்கள் மட்டுமே போட்டியிடுகின்றனர். சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 419 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் மொத்தம் 616 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 173 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் 24 மனுக்கள் திரும்ப பெறப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சென்னையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் அவர் உட்பட 35 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர்.
துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 26 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். தாவேக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் 47 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். திரையிலிருந்து தாம் அரசியலுக்கு வரவில்லை என்றும் சிறைவாசம் கண்டுவிட்டு மக்களை சந்திக்க வந்ததாகவும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். உண்மையான தலைவன் என்பவன் காகிதத்தை பார்த்து பேசாமல் தன் குறிக்கோளை மனதிலிருந்து பேச வேண்டும் என்றார். நெல்லை மாவட்டத்தில் கள் இறக்கியவர் காவல்துறையைச் சேர்ந்தவரால் சுடப்பட்டதற்கு சீமான் கண்டனம் தெரிவித்தார். கல் உங்களுக்கு தெரியும், இயற்கையான ஒரு பாலம். அது அவ்வளவு பெரிய சர்வதேச குற்றமா துப்பாக்கி சூடு நடத்துற அளவுக்கு? கள்ளச்சாராயம் வித்தவன் குடிச்ச 63 பேர் செத்தான். நீயே அரசை 10 லட்சம் கொடுத்து அங்கீகரிச்சீங்க. அந்த கள்ளச்சாராயம் காட்சி கொண்டவன் 61 பேரை 3 பேரை கொண்டவனை நீ சொல்லலையே. இது என்ன அவ்வளவு பெரிய பயங்கரவாத குற்றமா? அப்ப சாராயம் காட்சி அரசை விற்கிது, அவரை எத்தனை குண்டு போட்டு சொல்லலாம்?